Hi friends, welcome back to my channel. நான் தான் உங்கள் ரோஸ். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ரொம்ப ஈஸி மெத்தடில் எப்படி நம்ம அப்டோ ஹேர் ஸ்டைல் பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம் வித் ஜாஸ்மின் ஃப்ளார். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப ஈஸி வேயில் நம்ம க்ரியேட் பண்ணலாம், ரொம்ப டைம் எடுக்க போகிறதில்ல. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து சென்டர் ஒரு பார்ட்டிஷன் இயர் டு இயர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேக்கில் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சமாக செக்ஷனாக எடுத்து பேக்கும் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் வந்து ரொம்ப வால்யூமாக காட்டுறதுக்காகவும் அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் மெஸ்ஸி லுக். இப்போது தீபிகா படுகோன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க போடுற பன் வந்து கொஞ்சம் மெஸ்ஸி லுக்காக இருக்கும், பார்க்க ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும். அது மாதிரி தான் நானும் க்ரியேட் பண்ணுறேன் அண்ட் ரொம்ப ஈஸி மெத்தடில். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னா அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பேக்கும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் எல்லா முடியும் நான் என்ன பண்ணுறேன், ஒரே இதாக சேர்த்துக்கிட்டு அதுலேயுமே கொஞ்சம் பேக் கோம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் காமிக்கிற இந்த பொசிஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பின்னாடி ஏதாவது ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ரப்பர் போட்டுக்கோங்க, டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது கெட்டியிருக்கோம்ல, ஸோ அதிலேருந்து இப்போது கொஞ்சமாக நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் லூஸாக பண்ணி விடுறேன். நான் ரொம்ப ஃபினிஷிங்காக பண்ண போகிறதில்ல, அங்கங்கே கொஞ்சம் வேவியாக தெரிஞ்சால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இழுத்து விட்டுக்கிறேன். ஆல்ரெடி இப்போ நம்ம டைட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதிலேருந்து ஒரு சென்டராக கொஞ்சம் டிவைட் பண்ணிவிட்டு நான் பண்ணுற மாதிரி மேலேருந்து உள்ளமாக்க என்ன பண்ணிக்கோங்க, விட்டுக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் பவு மாதிரி வரும், அதை நீங்கள் கொஞ்சமாக இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ அது என்ன ஆகும்னா ஃப்ரண்ட்டில் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், மெஸ்ஸி லுக் மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ கீழே இருக்க எல்லா முடியும் சேர்த்து மொத்தமாக நான் ஒரு எலாஸ்டிக் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதிலிருந்து 2 பார்ட்டிஷனாக எடுத்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன், சிம்பிளாக செக்யூர் பண்ண போகிறேன். நான் ரொம்ப மெஸ்ஸி லுக்லாம் பண்ண போகிறதில்ல பின்னாடி, ஏன்னா நம்ம வந்து ஜாஸ்மின் ஃப்ளார் மல்லிகைப்பூ வைக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நான் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி பண்ணுறேனோ அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ முடி இருந்தாலும் சரி, உங்களுக்கு லென்த்தாக இருந்தாலும் சரி, லென்த்தாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சின்ன பார்ட்டிஷனாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றி என்ன பண்ணிக்கோங்க, யூபினால் நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி மெத்தட். உங்களுக்கு சடனாக போகணும் அப்படி நிறைய மல்லிகைப்பூ இருக்க டைமில் நீங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் வந்து காலேஜ் ஹேர் ஸ்டைல் கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து எடுத்துட்டேன், அதனால உங்களுக்கு நெக்ஸ்ட் அந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, இப்போ எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இவ்வளோ தான், வெரி சிம்பிள். வித்தின் 5 மினிட்ஸ் கூட, எனக்கு தெரிஞ்சு 5 மினிட்ஸில் ஆயிருக்கும். ரொம்ப எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அழகாக பண்ணிடலாம். அண்ட் ஈஸியாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஹேர் ஸ்டைல் நீங்களே க்ரியேட் பண்ணலாம் யாரோட ஹெல்ப் இல்லாமல். ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியானதை தான் சொல்லிக் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இது மாதிரியான சூப்பர் வீடியோவில் நான் நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கிளம்புறேன். பாய், டாட்டா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல்.